அடுத்து நாம ரெண்டாவதா பார்க்க போறது போன் மசில் அண்ட் நர்வ் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த பரிசோதனை ஜெர்மன் ஆர்மடு போர்சஸ்க்காக ஜெர்மனியோட தலைநகரமான பெர்லினோட வடக்கு திசையில சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த ரேவன்ஸ்பிரக் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல 1942 செப்டம்பர்ல இருந்து 1943 டிசம்பர் வரைக்கும் இந்த பரிசோதனை நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. அதுல இந்த ரேவன்ஸ்பிரக் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் முழுக்க பெண்கள் மட்டுமே இருந்த ஒரு வதை முகாம். அப்படிப்பட்ட இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல தீவிரமான காயங்களுக்கு உள்ளான ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு அவங்களோட எலும்புகளை, சதைகளை, ஏன் நரம்புகளை கூட இன்னொருத்தரோட உடம்புல இருந்து வெற்றிகரமா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்க முடியுமாங்கிறத தெரிஞ்சுக்கிற நோக்கத்தோட பெண் கைதிகளை வச்சு இந்த ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஆராய்ச்சி எந்த அளவுக்கு கொடூரமா நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆராய்ச்சியை செய்யறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் கைதிகளுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம அவங்களோட எலும்புகள், தசைகள், அப்புறம் நரம்புகள் அகற்றப்பட்டிருக்கு. இதனால சில பேர் தீவிரமான வேதனைகளுக்கு உள்ளானாங்க. இன்னும் சிலரோட உடல் பாகங்கள் சிதஞ்சு நிரந்தர இயலாமைக்கும் ஆளானாங்க. இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு உள்ளாகி அதுல இருந்து உயிர் பிழைச்ச ஜாட்விகா கமின்ஸ்கா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு பெண் 1946 ஆகஸ்ட் 12 அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை வாக்குமூலமா கொடுத்தாங்க. அதாவது ஜாட்விகா கமின்ஸ்கா 2 முறை அறுவை சிகிச்சைக்கு உள்ளானதாகும். அந்த 2 அறுவை சிகிச்சைகள்லயும் அவங்களோட 2 கால்கள்ல ஏதோ ஒரு கால் பயன்படுத்தப்பட்டதாகும். ஆனா அந்த அறுவை சிகிச்சைகளுக்கான நோக்கம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு ஜாட்விகா கமின்ஸ்கா சொன்னாங்க. ஆனா அந்த அறுவை சிகிச்சைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான வலி இருந்ததாகவும், காய்ச்சல் ஏற்பட்டதாகவும், சில மாதங்களுக்கு அவங்களோட கால்கள்ல இருந்து சீல் கசிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜெர்மனியோட ஆர்மி சோல்ஜர்ஸ்க்காக தயாரிக்கப்படுற புது மருந்துகளை மருத்துவர்கள் கைதிகளோட எலும்பு மஜையில செலுத்தி அந்த மருந்துகளோட வீரியத்தை சோதிச்சதா சொல்றாங்க. இந்த சோதனையில இருந்து உயிர் பிழைச்சவங்க உயிருள்ள பிணங்களானதா சொல்லப்படுது.